நடுராத்திரி 1 மணி. ரேணு என்ற பெண் பக்கத்து கிராமத்துல நடந்த திருவிழாவை பார்த்துட்டு தனியா வயல் வழியா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தா. இருட்டா இருந்தாலும் நில ஒளி மட்டும் பாதையை ஒளிர வைத்துக்கிட்டு இருந்தது. அவள் மெதுவா நடந்து வந்துகிட்டே இருந்தப்போ திடீர்னு காற்று பலமா வீச ஆரம்பிச்சது. அதோட சேர்ந்து எங்கிருந்தோ ஒரு விதமான விசித்திரமான சாம்பல் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் அவ பின்னாடி யாரோ மெதுவா நடக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. தாம் தாம் இன்னுகனமான காலடி. ரேணு பயத்துல நின்றுட்டு மெதுவா திரும்பி பார்த்தா. தூரத்துல ஒரு கருப்பு நிழல். அதன் கண்ணு ரெண்டும் மங்களா சிவப்பு ஒளி விட்ட மாதிரி இருந்தது. அந்த உருவம் மெதுவா அவளை நோக்கி நெருங்க ஆரம்பிச்சது. பயந்து போன ரேணு மனசுக்குள்ள முனீஸ்வரா என்ன காப்பாத்துங்க அன்னு கதறினா. அடுத்த நொடி திடீர்னு ஒரு பெரிய காற்று சுழலுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அருகில் இருந்த ஆலமரத்தில இலைகள் எல்லாம் பலமா அசைய ஆரம்பிச்சது. அந்த இருட்டுல இருந்து பெரிய உருவமோட ஒரு நிழல் அந்த கருப்பு சக்திக்கு பக்கத்துல தோன்றினது. ஒரு கணம்தான். அடுத்த நொடியில அந்த கருப்பு உருவம் திடீர்னு பின்வாங்கி இருட்டுக்குள்ளே மறைந்து போயிருச்சு. ரேணு பயத்துல மூச்சு முட்டிக்கிட்டே வேகமா வீட்டுக்கு ஓடி வந்தா. வீட்டுக்குள்ள வந்ததும் கண்ணாடியில அவள் முகத்தை பார்த்தா. அவள் நெற்றியில 3 பட்டை திருநீர் தெளிவா பூசியிருந்தது. ரேணு அதை கண்டதும் உடம்பு முழுக்க நடுங்கிச்சு. அவள் கூப்பிட்ட குரலை கேட்டு அந்த எல்லை காவல் தெய்வம் அவளை காப்பாத்தி இருக்குன்னு அவளுக்கு புரிஞ்சது. இந்த காணொளி பிடிச்சி இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணலாமா?